ஒரு சில பாடலை பாடி தேவநாமத்தை மகிமைப்படுத்துவோம். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் நம்முடைய கிருபை எங்களை விட்டு விலகாது. ஆமென், ஹல்லேலூயா. உற்சாகமாய் கரங்களை தட்டி பாடுவோமா? மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் கிருபை விலகாது, சமாதானம் நிலை பெயராது. மலைகள் விலகினாலும் கிருபை விலகாதையா, கிருபை விலகாதையா. இசையாவும் கிருபை விலகாதையா, கிருபை விலகாதையா. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் கிருபை விலகாது, சமாதானம் நிலை பெயராது. மலைகள் விலகினாலும் கோபம் கொள்வதில்லை என்று வாக்குரைத்து கடிந்து கொள்வதில்லை என்று ஆணையிட்டு. ஆமென், ஹல்லேலூயா. உற்சாகமாய் பாடுவோமா? கோபம் கொள்வதில்லை என்று வாக்குரைத்தி கடிந்து கொள்வதில்லை என்று ஆணையிட்டி. கோபம் கொள்வதில்லை என்று வாக்குரைத்தி கடிந்து கொள்வதில்லை என்று ஆணையிட்டி. பாவங்களை மன்னித்தி அக்கிரமங்கள் எண்ணுவதில்லை, பாவங்களை மன்னித்தி அக்கிரமங்கள் எண்ணுவதில்லை. இயேசு எனக்காய் பலியானதனால், இயேசு எனக்காய் பலியானதனால். சொல்வோமா? கிருபை விலகாதையா, கிருபை விலகாதையா. இசையாவும் கிருபை விலகாதையா, கிருபை விலகாதையா. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் கிருபை விலகாது, சமாதானம் நிலை பெயராது. மலைகள் விலகினாலும் நீதியினால் நான் ஸ்திரப்படுவேன், கொடுமைக்கு நான் தூரமாவேன். பயமில்லாதிருப்பேன், திகிலுக்கு தூரமாவேன், எதுவும் என்னை அணுகுவதில்லை. ஆமென், ஹல்லேலூயா. தேவன் நம்மை பாதுகாக்கிறவராயிருக்கிறார். எல்லா தீங்குக்கும் எல்லா விதமான காரியங்களுக்கும் நம்மை பாதுகாக்க அவர் வல்லவராக இருக்கிறார். ஆமென். உற்சாகமாய் பாடுவோமா? நீதியினால் நான் ஸ்திரப்படுவேன், கொடுமைக்கு நான் தூரமாவேன். நீதியினால் நான் ஸ்திரப்படுவேன், கொடுமைக்கு நான் தூரமாவேன். பயமில்லாதிருப்பேன், திகிலுக்கு தூரமாவேன். பயமில்லாதிருப்பேன், திகிலுக்கு தூரமாவேன். எதுவும் என்னை அணுகுவதில்லை, எதுவும் என்னை அணுகுவதில்லை. கரங்களை ஏத்தி கிருபை விலகாதையா, கிருபை விலகாதையா. இசையாவும் கிருபை விலகாதையா, கிருபை விலகாதையா. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் கிருபை விலகாது, சமாதானம் நிலை பெயராது. மலைகள் விலகினாலும் எனக்கு விரோதமாய் எழும்பும் ஆயுதம் அது வாய்க்காதே போகும். ஆமென், ஹல்லேலூயா. பிசாசானவன், சத்ருவானவன் நமக்கு விரோதமாய் கொண்டு வர நினைக்கிற ஆயுதங்கள் எல்லாவற்றையும் தேவன் முறித்து போடுவார். ஆமென்.
உற்சாகமாய் சொல்லுவோமா? உங்களுக்கு விரோதமாய் ஒருவேளை ஏதாவது ஆயுதம் எழும்பிருந்தா இந்த வேலைக்குள்ள உள்ளச்சின் ஆழத்திலிருந்து பாடி அது தேவன் நாமத்துக்கு என்று அது முடிக்கப்படும் என்ற நம்பிக்கையோடு பாடுவோமா? எனக்கு விரோதமாய் எழும்பும் ஆயுதம் வாய்க்காதே போகும் என்று வாக்களித்தே. சொல்லுவோமா? எனக்கு விரோதமாய் எழும்பும் ஆயுதம் வாய்க்காதே போகும் என்று வாக்களித்தே. எனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் நாவை எனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் நாவை குற்றப்படும்படி செய்திடுவே. குற்றப்படும்படி செய்திடுவே. கரங்களை உயர்த்தி கிருபை விலகாதையா, கிருபை விலகாதையா இசையா, கிருபை விலகாதையா, கிருபை விலகாதையா. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் கிருபை விலகாது, சமாதானம் நிலை பெயராது. மலைகள் விலகினாலும், மீண்டுமாய் சொல்லுவோமா? மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் கிருபை விலகாது, சமாதானம் நிலை பெயராது. மலைகள் விலகினாலும் சொல்லுவோமா? கிருபை விலகாதையா, கிருபை விலகாதையா இசையாவும் கிருபை விலகாதையா, கிருபை விலகாதையா. மனிதர்கள் சொல்லுவோமா? மனிதர்கள் விலகினாலும் நம்பினோர் கைவிட்டாலும் கிருபை விலகாது, சமாதானம் நிலை பெயராது. மலைகள் விலகினாலும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மனிதர்கள் கைவிடலாம், நம்ம நம்பினவர் கைவிடலாம், ஆனால் தேவன் நம்மளை ஒரு நாளும் விட்டு விலகவே மாட்டார். ஆமென், ஹல்லேலூயா. அவர் நம்மளை ஒரு நாளும் விட்டு விலக மாட்டார், நம்மளை ஒருபோதும் விட்டு அவர் விலக மாட்டார். ஆமென், ஹல்லேலூயா. வசனம் என்ன சொல்லுதுன்னா, மலைகளே விலகி போகும், பர்வதங்களே அதுவே அழிஞ்சு போனாலுமே சரி, ஆனால் தேவனுடைய கிருபை என்றென்றும் அவரை நம்பி இருக்கிறவர்களோட கூட இருக்கும். ஆமென், ஹல்லேலூயா. அவர் சமாதானம் பண்ணி அவர் வாக்குத்தத்தம் செய்த காரியங்கள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில அது நிறைவேறும். ஆமென். அவர் வாக்குத்தத்தம் நிறைவேற்றப்படும் நம்முடைய வாழ்க்கையில. அதற்கான கிருபையை தேவன் நமக்கு ஒவ்வொரு நாளுமே தருகிறார். ஆமென், ஹல்லேலூயா. உற்சாகமா ஹல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா. இன்னொரு பாடலை பாடுவோம். நீ நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவீர். ஆமென், ஹல்லேலூயா. தேவன் நமக்கு வாக்குத்தத்தம் தருவதற்கான முக்கியமான நோக்கமே என்னன்னா, அது நம்மளுடைய வாழ்க்கையில நிறைவேறணுன்றதுக்காக தான். ஆமென், ஹல்லேலூயா. அந்த உற்சாகமா இந்த பாடலை பாடி நீங்க ஏதாவது ஒரு வாக்குத்தத்தம், ஆண்டவரே எங்களுடைய இந்த நாள்ல என்னுடைய வாழ்க்கையில நிறைவேறணும்னு நினைக்கிற வாக்குத்தத்தத்தை நினைச்சுக்கிட்டே இந்த பாடலை பாடுவோம். தேவன் கண்டிப்பா நிச்சயமா அந்த வாக்குத்தத்தத்தை நம்முடைய வாழ்க்கையில அவர் நிறைவேற்றுவார். ஆமென், ஹல்லேலூயா. உற்சாகமாய் பாடுவோமா? நீ நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவே. நீ நம்ப பண்ணின, கரங்களை தட்டி, வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவே. சொல்லுவோமா? மறவாமல் நினைப்பவரே இசையா நிறைவேற்றி முடிப்பவரே. உன்னை மறவாமல் நினைப்பவரே இசையா நிறைவேற்றி முடிப்பவரே.
பிசகாதவர். தாவீதுக்கு நான் பொய் சொல்லேன் என்று சொல்லி சொன்னதை நிறைவேற்றுவேன். என் தாவீதுக்கு நான் பொய் சொல்லேன் என்று சொல்லி சொன்னதை நிறைவேற்றுவேன். சொல்லுவோமா? மறவாமல் நினைப்பவரே ஏசையா நிறைவேற்றி முடிப்பவரே. மறவாமல் நினைப்பவரே ஏசையா நிறைவேற்றி முடிப்பவரே. நீ நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவேன். நீர் நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவேன். அவர் சொன்னதை செய்து முடிப்பார். ஆமென், ஹல்லேலூயா. உங்களுக்கு வாக்குத்தத்தம் தேவன் அவர் உண்மை உள்ளவராயிருக்கிறார். அவர் நல்லவராயிருக்கிறார். சொன்ன வாக்குத்தத்தத்தை அவரை நிறைவேற்றுகிறவராயிருக்கிறார். உற்சாகமாய் பாடுவோம். சொன்னதை செய்து முடிப்பீர், நீர் முடித்து தீர்க்கும் மட்டும் கைவிட மாட்டீர். சொன்னதை செய்து முடிப்பீர், நீர் முடித்து தீர்க்கும் மட்டும் கைவிட மாட்டீர். என் கையை கொண்டு தொடங்கினதெல்லாம் என் கையை கொண்டு நிறைவேற்றுவேன். என் கையை கொண்டு தொடங்கினதெல்லாம் என் கையை கொண்டு நிறைவேற்றுவேன். சொல்லுவோமா? மறவாமல் நினைப்பவரே ஏசையா நிறைவேற்றி முடிப்பவரே. எங்களை மறவாமல் நினைப்பவரே ஏசையா நிறைவேற்றி முடிப்பவரே. நீர் நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவேன். நீ நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தொடர்ந்து உம்முடைய பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். உட்கார்ந்து கொள்ளுவோம். ஜீசஸ், ஆமென், க்ளோரி, ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. இப்பொழுதும் கூட நம்முடைய மத்தியில் இருக்கக்கூடிய அருமையான தேவனுடைய தாசன் ஆமோஸ் சாமுவேல் அவர்கள் கர்த்தருடைய வார்த்தைகளை நம்முடைய மத்தியில் கொண்டு வருவார்கள். காலையில் முதல் ஆராதனையில் பேசினாங்க, உலர்ந்த எலும்புகள் உயிரடையணும் அப்படின்னா என்ன செய்யணும், எப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கணும், அதை குறித்து சொன்னாங்க. இன்றைக்கு அதனுடைய செய்தியினுடைய தொடர்ச்சியாக இந்த 2வது ஆராதனையிலும் பேசுவாங்க. அருமையான தேவனுடைய தாசனை நம்ம கரங்களை தட்டி உற்சாகத்தோடு கூட வரவேற்கலாம் எல்லாரும். ஜீசஸ், ஆமென், க்ளோரி, ஸ்தோத்திரம். ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினால் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் தாமே தமது நன்மையினாலும் கிருபையினாலும் உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த நண்பகல் நேரத்திலும் ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் இணைந்திருப்பது அவருடைய கிருபை. ஆண்டவருடைய இந்த கிருபைக்காக நம் ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த நாளிலும் முதல் ஆராதனையை கர்த்தர் கிருபையாய் அவர் ஆசீர்வதித்து நடத்தி கொடுத்தார். 2ஆம் ஆராதனையிலும் கர்த்தருடைய நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக. ஓய்வு நாளை நம்முடைய இஷ்டத்தின்படி நாம் ஆசரிக்காமல், ஓய்வு நாள் கர்த்தருடையது, பரிசுத்தமான ஒரு ஓய்வு நாள் என்று நாம் எண்ணும் பொழுது கர்த்தர் நம்மை நிச்சயமாகவே பூமியின் உயர்ந்த இடங்களிலே ஏறி இருக்கும்படிக்கு செய்து யாக்கோபனுடைய சுதந்திரத்தால் அவர் நம்மை போஷிப்பார். ஆகையினாலே வாரத்திலே 7 நாட்களை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அதில் பரிசுத்தமாக்கப்பட்ட ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த ஓய்வு நாளை
தேவன் தமக்கு கொடுக்கும்படிக்கு தம்முடைய பிள்ளைகளாகிய நம்மிடத்திலே அவர் எதிர்பார்க்கிறார். ஆகையினாலே ஓய்வு நாளை நம்முடைய இஷ்டத்தின்படி நாம் எண்ணாமல், நமக்கு இது ஓய்வு நாள் என்று நாம் எண்ணாமல், இது கர்த்தர் பரிசுத்தமாக்கின ஒரு ஓய்வு நாள், ஆசீர்வதித்த ஒரு நாள். தேவன் இந்த நாளில் தன்னை ஆராதிக்கும்படி, அவருக்காக இதை அனுசரிக்கும்படிக்கு எனக்கு ஒரு கட்டளை கொடுத்திருக்கிறார் நாம் என்று எண்ணி இந்த ஓய்வு நாளை நாம் பரிசுத்தத்தோடு கூட நாம் ஆசரிக்கும் பொழுது தேவன் நிச்சயமாகவே நம்மை ஆசீர்வதிப்பார். அப்படியே நாம் செய்ய தேவன் நமக்கு அனுகிரகம் செய்தருளுவாராக. இந்த நாளிலும் 2 ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு ஆண்டவருடைய வார்த்தையை விதைக்க ஆண்டவர் உதவி செய்தார். அவருடைய நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக அன்போடு கூட அழைப்பு கொடுத்து அன்பு பாஸ்டர் ஐயாவுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். இப்பொழுதும் நாம் இருந்த இடத்தில் நாம் கண்களை மூடி நாம் ஜெபித்து ஜெப சிந்தையோடு அவருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்லுவோம். ஆண்டவரை நோக்கி நாம் பார்க்கலாம். ஜெபிக்கலாமா? ஜெபத்தோடு கர்த்தருடைய வார்த்தையை கேட்க வேண்டும். நாம் ஏனோ தானோ என்று கர்த்தருடைய வார்த்தையை கேட்கக்கூடாது. நிர்விசாரத்தோடு கூட காணப்படக்கூடாது. ஆண்டவருடைய வார்த்தையை நாம் கேட்கும் பொழுது பயத்துடனும் பக்தியுடனும் கேட்க வேண்டும். சர்வ வல்லமை படைத்த தேவன் என்னோடு கூட பேசுகிறார் என்ற ஒரு நடுக்கம் காணப்படுவதாக. அதே சமயம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும் பொழுது விசுவாசத்தோடு கேட்க வேண்டும். இது கர்த்தர் எனக்கு பேசுகிறார், யாருக்கோ அல்ல, எனக்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை என்று நீங்கள் விசுவாசத்தோடு நீங்கள் கேட்க வேண்டும். நீங்கள் விசுவாசத்தோடு கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் கேட்டு செவி கொடுக்கும் பொழுதுதான் தேவன் அதற்கேற்ற ஆசீர்வாதங்களை தருவார். விசுவாசம் இல்லாமல் நாம் கேட்போமே ஆனால் எப்படி அந்த வார்த்தை நிறைவேறும்? ஆகையினாலே சகோதரனே சகோதரியே, 2 காரியங்களை மனதிலே பதித்து ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்வோம். பயத்துடனும் விசுவாசத்துடனும் அவருடைய வார்த்தையை நாம் கேட்போமாக. என் கண்மலையும் என் மீட்பெருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்தில் பிரியமாயிருப்பதாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். வேதத்தை கையில் வைத்திருக்கிறவர்கள் என்னோடு கூட எடுத்துக்கொள்ளுங்கள். பழைய ஏற்பாடு எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 37ஆம் அதிகாரம். பழைய ஏற்பாடு எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 37ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் மற்றும் 5ஆம் வசனம். 4 மற்றும் 5. அப்பொழுது அவர், நீர் இந்த எலும்புகளை குறித்து தீர்க்க தரிசனம் உரைத்து அவைகளை பார்த்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், உலர்ந்த எலும்புகளே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். கர்த்தராகிய ஆண்டவர் இந்த எலும்புகளை நோக்கி, இதோ நான் உங்களுக்குள் ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன், அப்பொழுது உயிரடைவீர்கள். முதல் வசனத்திலிருந்து நாம் வாசிக்கும் பொழுது கர்த்தருடைய கை எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் மேல் வந்து அமர்ந்தது. 2வதாக தீர்க்கதரிசியை கர்த்தர் ஆவிக்குள்ளாக மாற்றுகிறார். 3வதாக வெளியே கொண்டு வருகிறார். ஒரு நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்துக்கு வற்றாத நீரூற்றுக்கா கர்த்தர் கொண்டு வந்தார்? இல்லை, ஒரு பள்ளத்தாக்குக்கு கொண்டு வருகிறார். அந்த பள்ளத்தாக்கிலும் ஏதாகிலும் ஆசீர்வாதம் இருக்கிறதா? முதல் முறையாக அந்த பள்ளத்தாக்கை எசேக்கியேல் தீர்க்கதரிசி பார்க்கும் பொழுது அந்த பள்ளத்தாக்கு முழுவதும் திரளான உலர்ந்து போன எலும்புகள் கிடந்தது. குவியல் குவியலாக பள்ளத்தாக்கு முழுக்க திரளான உலர்ந்து போன எலும்புகள். ஒரு ஆசீர்வாதமான இடத்துக்கு கொண்டு வந்து நிறுத்தி, நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல இருக்கக்கூடிய இடத்துக்கு கொண்டு வந்திருந்தாலும் சரி, வற்றாத நீரூற்றை போல இருப்பாய் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணினாரே ஏசாயா 58:11. அப்படிப்பட்ட ஒரு இடத்துக்கு கொண்டு வந்திருந்தாலும் பரவாயில்லை. ஆனால் தீர்க்கதரிசிக்கு மிக வித்தியாசமான ஒரு அனுபவம். ஒரு பள்ளத்தாக்கு. அந்த பள்ளத்தாக்கிலே தண்ணீரும் இல்லை. அந்த பள்ளத்தாக்கில் எந்த ஒரு ஆசீர்வாதமும் கிடையாது. அந்த பள்ளத்தாக்கில் என்ன காணப்பட்டது? பார்த்தால் பயந்து போகிற உலர்ந்து போன எலும்புகள். அந்த உலர்ந்து போன எலும்புகள் கொஞ்சமா இருக்கிறது, அதுவும் இல்லை, திரளாய் கிடக்கிறது. அந்த பள்ளத்தாக்கு எத்தனை அளவோ அந்த அளவு முழுவதும்
திரளான எலும்புகள், அதுவும் உலர்ந்து போன எலும்புகள். பல காலங்களாய் இருந்திருக்கக்கூடும். அது அப்படியே எலும்புகள் கொஞ்சம் கொஞ்சமாக உலர்ந்து போய் தொட்டால் அப்படியே ஒரு பவுடர் போல அது சரிந்து விழக்கூடிய நிலைமையிலே, ஒன்றிற்கும் பிரயோஜனப்படாத நம்பிக்கையற்ற நிலைமையிலே அந்த எலும்புகள் காணப்பட்டது. அந்த எலும்புகளின் நடுவே கர்த்தர் கொண்டு போய் அவரை நிறுத்துகிறார். கர்த்தர் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். அந்த உலர்ந்த எலும்புகள் நிறைந்த இந்த பள்ளத்தாக்கை கர்த்தர் நீ சுற்றிலும் நடக்க பண்ணுகிறார். அதை சுற்றிலும் நட என்று சொல்லுகிறார். அதற்கு அருகே கர்த்தர் கொண்டு போய் நிறுத்தி, அது நடுவிலே கொண்டு போய் நிறுத்தி அதை சுற்றிலும் கர்த்தர் நடக்க பண்ணுகிறார். பாருங்கள், பக்கத்தில் எந்த ஒரு மனுஷ நடமாட்டமும் கிடையாது. கர்த்தர் மாத்திரம் அந்த இடத்துல இருக்கிறார். தீர்க்கதரிசியாகிய எசேக்கியேலை கூட்டி கொண்டு வந்து நிறுத்துகிறார். பக்கத்தில் எந்த ஒரு மனித நடமாட்டமும் இல்லை, எந்த ஒரு மனுஷ உதவியும் கிடையாது. தனித்து ஒரு மனிதர் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே நின்று கொண்டிருக்கிறார். அந்த உலர்ந்த எலும்புகளுக்கு பள்ளத்தாக்குக்கு தூரமாக இருந்தாலாகிலும் பரவாயில்லை, தப்பித்து ஓடிவிடலாம். ஆனால் இல்லை, அதன் நடுவிலே கர்த்தர் கொண்டு போய் நிறுத்துகிறார். அதன் அருகே கர்த்தர் கொண்டு போய் நிறுத்துகிறார். அதை சுற்றி நடக்க பண்ணுகிறார். சில சமயம் தேவன் நம்மை நடத்துகிற விதத்தை நம்மால் புரிந்து கொள்ள முடியாது. கர்த்தர் நம்மை நடத்துகிற விதத்தை நம்முடைய ஞானத்தால், நம்முடைய அறிவால், நம்முடைய புத்தியினால் புரிந்து கொள்ள முடியாது. ஏன் தேவன் என்னுடைய வாழ்க்கையில இதை அனுமதிக்கிறார்? ஏன் இந்த பள்ளத்தாக்கு, ஏன் இந்த உலர்ந்த எலும்புகளின் நடுவில் இருக்க வேண்டும்? நம்மால் புரிந்து கொள்ள முடியாது. என்னுடைய வாழ்க்கையில் ஏன் இந்த பிரச்சனை, ஏன் இந்த போராட்டம், ஏன் இந்த நெருக்கம், ஏன் இப்படிப்பட்ட சூழ்நிலைகள், ஏன் இந்த பலவீனம், ஏன் இந்த இழப்புகள், ஏன் இந்த வெறுமை, ஏன் இந்த நஷ்டம், ஏன் இந்த வேலை இல்லாத திண்டாட்டம், போராட்டங்கள், ஏன் இந்த எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்கின் நடுவிலே, பிரச்சனையின் நடுவிலே நான் இருக்க வேண்டும்? நம்மால் புரிந்து கொள்ள முடியாது. தேவனுடைய நடத்துதல் நம்முடைய ஞானத்திற்கு அப்பாற்பட்டது. தேவனுடைய நடத்துதல் நம்முடைய புத்திக்கு அப்பாற்பட்டது. கர்த்தர் கொண்டு வந்து நிறுத்துகிறார். பக்கத்திலே நமக்கு உதவி செய்ய அந்த சூழ்நிலையில யாருமே இருக்க மாட்டார்கள். நாம் ஒரு பிரச்சனைகளின் நடுவில் இருக்கும் பொழுது, நம்மை சுற்றிலும் போராட்டங்கள் இருக்கும் பொழுது, நம்மை சுற்றிலும் நெருக்கங்கள் காணப்படும் பொழுது, அந்த நேரத்தில் நமக்கு உதவி செய்ய, அவைகளிலிருந்து நம்மை வெளியே கொண்டு வர யாரும் இருக்க மாட்டார்கள். கர்த்தருடைய கை எசேக்கியேலை அப்படிதான் கொண்டு வந்து நிறுத்தினது. நடுவே கர்த்தர் நிற்க வைத்தார். ஒரு ஓரமாக அல்ல, ஓரமாக இருந்திருந்தால் அப்படியே போயிருக்கலாம். ஆனால் நடுவிலே கொண்டு வந்து நிறுத்தி விடுகிறார். அவர் நடுவில் இருக்கிறார். சுற்றிலும் உலர்ந்த எலும்புகள், அதன் அருகே நிற்க வைக்கிறார். பக்கத்திலே கொண்டு போய் ஆண்டவர் நிற்க வைக்கிறார். பிரச்சனைக்கும் நமக்கும் தூரம் அல்ல, பக்கத்தில் தான் இருக்கிறது. பலவீனங்களுக்கும் நமக்கும் தூரம் அல்ல, பக்கத்தில் தான் காணப்படுகிறோம். நமக்கும் நம்முடைய இழப்புகளுக்கும் நம்முடைய வாழ்க்கை முடிந்து போகிற சூழ்நிலைகளுக்கும் தூரம் அல்ல, மிக அருகே நின்று கொண்டிருக்கிறோம். சொல்வார்கள் அல்லவா, மரண தருவாயிலிருந்து கர்த்தர் என்னை காப்பாற்றினார் என்று சிலர் சாட்சி சொல்வார்கள். அப்படிப்பட்ட மரண தருவாய்க்குள்ளாக, மரணத்துக்கும் அவர்களுக்கும் ஓரடிதான் இருந்திருக்கும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில கொண்டு போய் நிறுத்தி தேவன் அவர்களை வெளியே கொண்டு வந்திருப்பார். அருகே நிற்க வைக்கிறார். சுற்றிலும் நட என்று சொல்லுகிறார். சுற்றி நடக்க பண்ணுகிறார். பழைய ஏற்பாட்டிலே இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் சுற்றி நடக்க பண்ணினாராம். எதை சுற்றி? எரிகோ. எரிகோவை சுற்றிலும் கர்த்தர் நடக்க பண்ணுகிறார். முதல் நாள் ஒரு முறை சுற்றி வர வேண்டும். யாரும் எதுவும் பேசக்கூடாது, அமைதியாக இருக்க வேண்டும். தேவன் அவர்களுக்கு கொடுத்த சில நிபந்தனைகளிலே ஒன்று, அமைதியாக இருக்க வேண்டும், பேசக்கூடாது, ஆர்ப்பரிக்க கூடாது, சத்தம் வெளியே புறப்பட்டு வர கூடாது. ரெண்டாவதாக, ஒரு முறைதான் சுற்றி வர வேண்டும். முதல் நாளோ 6வது நாளோ, நடுவில் இருக்கக்கூடிய எல்லா நாட்களும் ஒரு முறைதான் சுற்றி வர வேண்டும். இது தேவன் அவர்களுக்கு கொடுத்த கட்டளை. அப்படியே அவர்கள் செய்தார்கள். ஒருவரோடு ஒருவர் பேசவில்லை, அமைதியாக முதல் நாள் ஒரு முறை சுற்றி வந்தார்கள். ஆலயத்துக்கு போய்விட்டார்கள். 2வது நாள், 3வது நாள், 4வது நாள், 5வது நாள், 6வது நாள், அப்படியே அவர்கள் அமைதியாக எரிகோவை ஒரு முறை சுற்றி வந்தார்கள். ஆலயத்துக்கு போய்விட்டார்கள். எரிகோவின் ராஜாவுக்கு ஒன்றும் புரிந்திருக்காது. இவர்கள் என்ன செய்கிறார்கள்? யோசுவா யுத்தத்துக்கு வருகிறானா இல்லையா?
அவன் பாட்டுக்கு ஜனங்களை கூட்டிக் கொண்டு இந்த பட்டணத்தை ஒரு முறை சுற்றுகிறான். அமைதியாய் திரும்பி போய்விடுகிறார்கள். முதல் நாள் தான் அப்படி செய்தான், 2வது நாள் 3வது நாளும் அப்படியே செய்கிறானே. யோசுவாவுக்கு என்ன ஆயிடுச்சு? அவன் ஆயுதங்களோடு கூட யுத்தத்துக்கு வருகிறானா, யுத்த களத்துக்கு வருகிறானா, இராணுவ வீரர்களை ஆயத்தப்படுத்தியிருக்கிறானா, பலசாலிகளை அவன் எண்ணி இருக்கிறானா? எரிகோவின் ராஜாவுக்கு ஒன்றும் புரிந்திருக்காது. இவர்கள் செய்கிற அந்த சுற்றி நடக்க பண்ணினது அவனுக்கு ஒன்றும் புரிந்திருக்காது. சில சமயம் அப்படிதான் தேவன் உங்களை சுற்றிலும் நட என்று சொல்லி ஒரு எல்லையை குறித்து வைத்து அதை சுற்றிலும் நடக்க பண்ணும் பொழுது உங்களுடைய சத்துருக்களால் அதை புரிந்து கொள்ள முடியாது. நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்று அவர்களுக்கே ஒரு குழப்பம் இருக்கும். நீங்கள் என்ன செய்கிறீர்கள், யாரால் எப்படி நடத்தப்படுகிறீர்கள், இது யாருடைய யோசனை, யார் கொடுத்த ஆலோசனை அவர்களுக்கு புரியாது. ஆனால் உங்களுக்கு தான் தெரியும் கர்த்தர் சொல்லுகிறபடி நீங்கள் செய்கிறீர்கள் என்று. ஆனால் 7ஆம் நாள் வந்தபோது மிக விசேஷமான ஒரு நாள். அந்த 7ஆம் நாளை தான் வேதத்தில் சிருஷ்டிப்பின் வரலாறில் ஆதியாகமம் 1 அதிகாரத்தில் தேவன் ஆசீர்வதித்தார், பரிசுத்தமாக்கினார். வேதத்திலே முதல் முறையாக கர்த்தர் ஒன்றை பரிசுத்தமாக்கினார் என்றால் அது ஓய்வு நாள். முதல் முறையாக கர்த்தர் ஒன்றை ஆசீர்வதிக்கிறார் என்றால் அது ஓய்வு நாளை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தமாக்கினார். ஆகையினால்தான் இந்த ஓய்வு நாளை நாம் நம்முடைய இஷ்டத்தின்படி ஆசரிக்க கூடாது. முதலாவது தேவனுடைய சமூகம், அதற்கு அடுத்ததாக நம்முடைய காரியங்கள். அவரை பார்த்து விட்டு அவரை ஆராதித்து விட்டு அதற்கு அடுத்ததாக நாம் வெளியே போய் நம்முடைய காரியங்களை எல்லாம் நாம் கவனிக்கிறோமே, அது மிகப்பெரிய ஆசீர்வாதம். 7ஆம் நாளில் இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்கிறார்கள்? பட்டணத்தை ஒரு முறை சுற்றி வந்து, எரிகோ ராஜா நினைத்திருப்பான் இவர்கள் முதல் 6 நாள் அப்படிதான் செய்தார்கள், 7ஆம் நாளும் இந்த ஒரு முறை சுற்றி விட்டு போய்விடுவார்கள் என்று. ஆனால் அப்படி அல்ல. 7ஆம் நாள் மிக வித்தியாசமான ஒரு நாள். 7ஆம் நாள் கர்த்தர் முன்குறித்த ஒரு நாள். 7ஆம் நாள் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் ஜெயத்தை கொடுக்கும்படிக்கு தீர்மானித்த ஒரு நாள். முதல் ஆராதனையில பிரசங்கிக்க ஆண்டவர் உதவி செய்தார். 50வது நாள் தேவன் முன்குறித்த ஒரு நாள், பெந்தகோஸ்தே என்னும் ஒரு நாள். ஆவியானவர் அக்கினிமயமா இந்த பூமியிலே இறங்குகிற ஒரு நாளாக காணப்பட்டது. 49வது நாளை போலதான் அவர்கள் இருக்கும் என்று நினைத்தார்கள். ஆனால் 50வது நாள் அவர்களுக்கு மிக வித்தியாசமாக இருந்தது. 6ஆம் நாளை போலதான் 7ஆம் நாளும் இருக்கும் என்று நினைத்தார்கள். இல்லை, 7ஆம் நாள் தேவன் முன்குறித்த நாள். 7ஆம் நாள் தேவன் தீர்மானித்த தேவ திட்டங்கள் நீங்கள் ஜெயம் எடுக்கிற ஒரு நாள். 2வது முறை சுற்ற ஆரம்பித்தவுடன் எரிகோவனுடைய ராஜாவுக்கு குழப்பம் வந்திருக்கும். என்ன செய்கிறார்கள்? சுற்றி சுற்றி நடக்கிறார்களே. தேவன் சில சமயம் சுற்றி நடக்க வைக்கிறார். முதல் முறை, 2 முறை, 3 முறை, 4 முறை, 5 முறை, 6 முறை சுற்றி நடந்து 7வது முறை சுற்றி வரும்பொழுது இப்பொழுது யோசுவா சொல்லுகிறார், ஆர்ப்பரியுங்கள், கர்த்தர் பட்டணத்தை உங்கள் கையிலே கொடுத்தார் என்று. அது வரைக்கும் இல்லாத ஒரு சத்தம், ஒரு பெரிய இரைச்சலை போல புறப்பட்டு வருகிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் ஒருமித்து அவர்கள் சத்தமிடும் பொழுது, ஆசாரியர்கள் எக்காலங்களை ஊதும் பொழுது சத்துரு நடுங்கி போயிருப்பான். எரிகோவின் ராஜாவுக்குள்ளாக ஒரு பெரிய கலக்கம் உண்டாயிருக்கும். எரிகோவின் அலங்கம் விழும்படிக்கு கர்த்தர் அவர்களுடைய சத்தத்தை, எக்கால தொனியை தேவன் பயன்படுத்தினார். சுற்றி நடக்க பண்ணுகிறார். தேவன் நம்மை சுற்றி நடக்க பண்ணும் பொழுது கர்த்தர் அதில் ஒரு திட்டத்தை அவர் வைத்திருக்கிறார். தேவன் செய்வது எதிலும் ஒரு நோக்கம் இருக்கும். சும்மா என்று ஆண்டவர் செய்யவே மாட்டார். நாம் தான் அடிக்கடி அந்த வார்த்தையை பயன்படுத்துவோம். எதுக்கு ஃபோன் பண்ணீங்க? சும்மா தான் ஃபோன் பண்ணேன். என்ன பண்ணுறீங்க? சும்மா தான் இருக்கிறேன். எதுக்கு இந்த பக்கம் வந்தீங்க? சும்மா தான் வந்து பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். என்ன பண்ணுறீங்க? சும்மா தான் இருக்கிறோம். நாம் தான் அடிக்கடி இந்த வார்த்தையை பயன்படுத்துக்கிறோம். ஆனால் தேவன் சும்மா தான் உனக்கு இந்த வாக்கு தத்தத்தை கொடுத்தேன் வச்சுக்கோ, சும்மா தான் உன்னை கூப்பிட்டேன் போ சொல்லவே மாட்டார். எதை செய்தாலும் ஒரு திட்டம் இருக்கிறது. 7ஆம் நாள் அவர்களுடைய சத்தம், எக்கால துனி எரிகோவின் அலங்கத்தை இடிந்து விழுந்தும் போகும்படிக்கு செய்தது. அடுத்த பக்கம் எரிகோவின் ஆட்கள், இந்த பக்கம் இஸ்ரவேல் ஜனங்கள். அலங்கம் சரியாக எதிரிகளின் பக்கம் சாய்ந்தது. இவர்கள் பக்கம் விழுந்தால் இவர்களுக்கு தான் பாதிப்பு. ஆனால் அப்படி விழவில்லை. தேவனுக்கு தெரியும் சத்தம் புறப்படுகிற திசையிலிருந்து அது எதிர் திசையில விழும்படிக்கு கர்த்தர் முன்குறித்திருந்தார். பிரியமானவர்களே,
சுற்றி நடக்க பண்ணுகிறார் என்றால் கர்த்தர் ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார். எசேக்கியேல் தீர்க்கதரிசியை கர்த்தர் சுற்றி நடக்க பண்ணினார். அந்த பள்ளத்தாக்கை சுற்றி கர்த்தர் நடக்க பண்ணினார். உங்களுக்கும் கூட தேவன் ஒரு உந்துதலை கொடுத்து, இந்த பகுதியை நீ சுற்றி நட, நான் கிரியை செய்வேன் என்று சொல்வாரே, ஆனால் செய்யுங்கள். ஆதம்பாக்கம் பகுதியில் இருக்கக்கூடிய சில தெருக்களை நீ சுற்றி நடந்து வா, நான் கிரியை செய்வேன் என்று தேவன் உங்களுக்கு உணர்த்துவாரே, ஆனால் சுற்றி நடந்து வாருங்கள். கர்த்தர் கிரியை செய்வார் உங்கள் பகுதியிலே. நீங்கள் வசிக்கிற பகுதியிலே சில தெருக்களிலே சுற்றி நடந்து வா, நான் கிரியை செய்வேன் என்று தேவன் உங்களுக்கு உணர்த்துவாரே, ஆனால் சுற்றி நடந்து வாருங்கள். ஏனென்றால் அந்த பகுதியிலே, நீங்கள் வசிக்கிற பகுதியிலே நீ சுற்றி திரி என்று சொல்லுகிற அந்த இடத்திலே விழவேண்டிய எரிகோவின் அலங்கங்கள் எத்தனையோ இருக்கிறது. எவ்வளவோ தடைகள் இருக்கிறது, எவ்வளவோ தடுத்து நிறுத்துகிற கிரியைகள் இருக்கிறது, எவ்வளவோ எதிர் வல்லமைகள் இருக்கிறது, எவ்வளவோ உலர்ந்து போன எலும்புகள் இருக்கிறது. உலர்ந்து போன எலும்புகள் யாருக்கு அடையாளமாம்? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு உலர்ந்து போன எலும்புகள் தான் அடையாளம் என்று சொன்னார். அவர்கள் அப்படியாக காணப்பட்டார்கள், நம்பிக்கையற்ற ஒரு சூழ்நிலையிலே காணப்பட்டார்கள். ஆம், நீங்கள் சுற்றி நட என்று ஆண்டவர் சொல்லும் பொழுது அந்த இடத்துல நம்பிக்கை இல்லாத உலர்ந்த எலும்புகள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். நம்பிக்கை இல்லாத ஜனங்கள், நம்பிக்கையற்றவர்கள், சுகம் கிடைக்காது என்று தீர்மானித்து விட்டவர்கள், விடுதலை கிடைக்காது என்று தீர்மானித்து விட்டவர்கள், இனி அவ்வளவுதான், கடன் பிரச்சனையில் மூழ்கிவிட வேண்டியதுதான் என்று தீர்மானித்தவர்கள் இருக்கிறார்கள். அந்த உலர்ந்த எலும்புகளை சுற்றி கர்த்தர் நடக்க பண்ணுகிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு பக்கம் எரிகோவின் அலங்கத்தை சுற்றிலும் நடந்தார்கள். எசேக்கியேல் தீர்க்கதரிசி ஒரு தனி மனிதனாக, அங்காகிலும் பரவாயில்லை, யோசுவாவின் தலைமையிலே ஆசாரியர்கள் இருக்கிறார்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் திரளாய் லட்சக்கணக்கில் இருக்கிறார்கள், கர்த்தர் சுற்றி நடக்க பண்ணினார். ஆனால் இங்கு எசேக்கியேலை பார்க்கும் பொழுது ஒரு தனி மனிதன், பக்கத்தில் எந்த ஒரு ஆசாரியர்களோ மூப்பர்களோ ஊழியம் செய்கிறவர்களோ தீர்க்கதரிசிகளோ யாரும் கிடையாது, எந்த ஒரு ஜனங்கள் கிடையாது, ஒரு தனி மனிதனாய் கர்த்தர் சுற்றி நடக்க பண்ணுகிறார். நமக்கு 2 அனுபவமும் தேவை. ஒன்று, ஜனங்களோடு கூட சேர்ந்து கர்த்தரை ஆராதிக்கவும் தெரிய வேண்டும், தனித்து நின்று ஆண்டவரை உயர்த்தவும் தெரிய வேண்டும். 2 அனுபவமும் நமக்கு வேண்டும். ஆகையினால் தான் காலையிலே முதல் ஆராதனையிலே பிரசங்கிக்கும் பொழுது தேவன் பேசினார், கிருபையாக சபை கூடி வருதலை விட்டு விடாதிருங்கள், ஏனென்றால் ஒரு ஐக்கியம். இஸ்ரவேல் ஜனங்கள் சுற்றி நடந்து வந்தார்களே, சுற்றி நடந்து வரும்பொழுது அவர்களுக்குள்ளாக ஒரு ஐக்கியம் காணப்பட்டது. அவர்களோடு கூட அவங்க எல்லாரும் ஒரு ஃபெல்லோஷிப்ல இருந்தார்கள், யாரும் ஒரு வார்த்தையும் பேசவில்லை. அந்த ஒரு கீழ்ப்படிதல் இருந்தது. கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து, யோசுவாவுக்கு கீழ்ப்படிந்து அவர்கள் ஒரு ஃபெல்லோஷிப்ல இருந்து என்ன சொன்னார்களோ அதன்படி அவர்கள் செய்தார்கள், சுற்றி திரிந்தார்கள். ஒரு ஃபெல்லோஷிப். மீண்டும் சொல்லுகிறேன், சபை கூடி வருதலை விட்டுவிட வேண்டாம், ஆராதனைகளை கூட்டங்களை விட்டுவிட வேண்டாம். இந்த சண்டே இல்லைன்னா நான் அடுத்த சண்டே போயிடலாம், இல்லை. மார்னிங் சர்வீஸ் வரலன்னா நான் ஈவினிங் சர்வீஸ்க்கு போகலாமே, கிடையாது. மார்னிங்கும் வாங்க, முடிஞ்ச ஈவினிங்கும் வந்து கலந்து கொள்ளுங்கள். சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் திருவசனத்தை ஜாக்கிரதையாக உபதேசம் பண்ணு. அது உபதேசம் பண்ணுகிறவர்களுக்கு மாத்திரமல்ல, திருவசனத்தை கேட்கிறவர்களுக்கும் அதுதான். சமயம் வாய்க்கும் பொழுதும் வாய்க்காவிட்டாலும் சமயத்தை நீயாகவே உருவாக்கி கொண்டு திருவசனத்தை கேட்கும்படிக்கு ஓடி வந்துவிடு. ஏன் இஸ்ரவேல் ஜனங்கள் சுற்றி நடக்கும் பொழுது யோசுவாவை கர்த்தர் அவர்களுக்கு தலைவனாக ஏற்படுத்தினார்? ஒரு காரணம், ஆசரிப்பு கூடாரத்திலே கர்த்தர் மோசேயை சந்திப்பார், பேசுவார், ஆலோசனைகளை கொடுப்பார், ஜனங்களை எப்படி வழி நடத்த வேண்டும் சொல்லுவார், எப்பொழுது புறப்பட வேண்டும் எல்லாவற்றையும் கர்த்தர் பேசுவார். தேவன் மோசையோடு பேசி முடித்த பிற்பாடாக தேவன் போய்விடுவார், மோசே தன்னுடைய இடத்துக்கு போய்விடுவார். ஆனால் யோசுவா என்கிற வாலிபன், இது கம்பைன்ட் யூத் மீட்டிங், யோசுவா என்கிற வாலிபன் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான். ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருக்கிறவர்களை கர்த்தர் தலைவர்களாக உயர்த்துவார். சபையை விட்டு பிரியாமல் இருக்கிறவர்களை, ஐக்கியத்தை விட்டு பிரிந்து போகாமல் இருக்கிறவர்களை, தேவ பிரசனத்தை விட்டு விலகி போகாமல் இருக்கிறவர்களை கர்த்தர் தலைவர்களாக உயர்த்துவார். அவர்களை ஜனங்களை நடத்துகிற ஆவிக்குரிய தலைவர்களாக கர்த்தர் உயர்த்துவார். நீங்களும் உங்களுடைய ஐக்கியத்தை காத்து கொள்ளுங்கள்.
வாலிப சகோதரனே சகோதரியை, தேவன் ஏற்படுத்தி கொடுத்த இந்த ஒரு நல்ல ஃபெல்லோஷிப்பை காத்துக்கொள். இந்த ஃபெல்லோஷிப்பில் இருங்க, இந்த ஃபெல்லோஷிப்பில் பலப்படுங்கள், கற்றுக்கொள்ளுங்கள். யோசுவாவை போல உங்களையும் கர்த்தர் ஒரு தலைவனாக உயர்த்துவார். நீங்களும் ஜனங்களை வழி நடத்துவீர்கள். சுற்றிலும் கர்த்தர் நடக்க பண்ணினார். அவர்கள் சுற்றிலும் நடந்த பொழுது எரிகோவின் அலங்கம் இடிந்து விழுந்தது. எசேக்கியேல் தீர்க்கதரிசி எலும்புகளை சுற்றிலும் கர்த்தர் அவரை நடக்க பண்ணினார். ஆபிரகாமை பார்த்து தேவன் சொன்னார், ஆபிரகாமே, எம்மட்டும் நடந்து திரிய முடியுமோ அம்மட்டும் நடந்து திரி. நீ நடந்து திரிகிற அந்த இடத்தை எல்லாம், சுற்றி திரிகிற இடத்தை எல்லாம் நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் என்றென்றைக்கும் சுதந்திரமாக கொடுப்பேன். இது ரெண்டல் அக்ரிமெண்ட்டும் கிடையாது, லீஸ் அக்ரிமெண்ட்டும் கிடையாது. தேவன் சுதந்திரமாக கொடுக்கிறார், சொந்தமாக தேவன் கொடுக்கிறாராம். நடந்து 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 தேசத்தையே சுதந்திரித்து கொண்ட ஆபிரகாம். ஏசாயா 51:2 வாசிக்கிறோம், ஆபிரகாம் ஒருவனாய் இருக்கையில் நான் அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணினேன் என்று. ஜெபநடை போங்கள், பிரேயர் வாக் போங்க. நீங்கள் ஃபெல்லோஷிப்பில் இருக்கும் பொழுது இன்னும் அநேக காரியங்களை கற்றுக்கொண்டு ஜெபநடை போங்கள். இஸ்ரவேல் ஜனங்களைப் போல அமைதியாக எதுவும் பேசாமல் உங்கள் பகுதியை சுற்றி நடந்து ஜெபநடை போங்கள். உங்கள் பகுதியிலே தேவன் ஒரு பெரிய மாற்றங்களை கட்டளையிடுவார். உங்கள் தெருவிலே கர்த்தர் பெரிய மாற்றங்களை கட்டளையிடுவார். அதற்கு நீங்கள் தான் காரணம் என்று யாருக்கும் தெரியாது, பக்கத்து வீட்டுக்காரர்களுக்கும் தெரியாது. ஏன்? உங்கள் காம்பவுண்டுக்குள்ள, உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கிறவர்களுக்கும் தெரியாது. பரலோகம் அறிந்திருக்கிறது. ஊருக்கே தெரிஞ்சு பரலோகம் அறியவில்லை என்றால் அது வீண். யாருக்கும் தெரியாமல் கர்த்தர் அறிந்திருந்தார் என்றால் அதுதான் மிகப்பெரிய ரிவார்டு. அதனாலே உங்கள் நிமித்தம் தேவன் உங்கள் பகுதியை, உங்களை சுற்றி நடக்க வைத்து ஆசீர்வதிக்கிறார் என்றால் அது மற்றவர்களுக்கு தெரிகிறதோ இல்லையோ, தேவன் அதை அறிந்திருக்கிறாரே, அது எவ்வளோ பெரிய ரிவார்டு. பில்லிகிரகம் ஒரு முறை இப்படியாக சொன்னார், உலகமே உன்னை அறிந்திருந்தும் பரலோகம் உன்னை அறியவில்லை என்றால் உன் நிலை பரிதாபம் என்று. உண்மைதானே? உலகமே நம்மை அறிந்திருந்தும் கர்த்தர் நம்மை பார்த்து நான் உன்னை அறியேன் என்று சொல்லிவிட்டால் எத்தனை பரிதாபம். ஆனால் யாரும் நம்மை அறியாமல் நாம் பல காலமாக ஆண்டவரை தேடி சேவித்து கொண்டிருக்கலாம். நம்முடைய தெருவில் இருக்கிறவர்களை நம்மை அறியாமல் இருக்கலாம். ஆனால் பரலோகம் நம்மை அறிந்திருக்கிறதே, அப்பொழுதுதான் நமக்கு அந்த வாசல் திறக்கப்படுகிறது. அதுதான் நமக்கு முக்கியம், அது நமக்கு போதும். சுற்றி நடந்து வாருங்கள். உங்கள் பகுதியை சுற்றி கர்த்தர் உங்களை நடக்க பண்ணும் பொழுது உலர்ந்த எலும்புகள் எல்லாவற்றையும் கர்த்தர் உயிரடைய செய்வார். அது எவ்வளவு திரளான உலர்ந்த எலும்புகளாக இருந்தாலும், எவ்வளவு காலம் அந்த பள்ளத்தாக்கிலே கிடந்தாலும், அந்த பகுதியிலே தேவன் ஒரு பெரிய எழுப்புதலை உங்களை கொண்டு ஆண்டவர் கொண்டு வருவார். உங்களை ஆண்டவர் பயன்படுத்துவார். உங்கள் கால்களை கர்த்தர் பயன்படுத்துகிறார். உங்களுடைய அமைதியை கர்த்தர் பயன்படுத்துகிறார். ஏன்? அமைதியாய் சுற்றி திரிகிறோமே. அபிஷேகத்தில் ஒரு வகையான அபிஷேகம் அமைதியின் அபிஷேகம். அண்ணாளுடைய ஜெபம் அப்படிதான், மிகுந்த அமைதி. தேவனுடைய சமூகத்தில் வந்து தன்னுடைய இருதயத்தை ஊற்றி விடுகிறாள். உதடுகள் அசைந்தது, சத்தம் வெளியே வரவில்லை, இருதயத்திலே பேசுகிறார். ஏலிக்கு கூட புரிந்து கொள்ள முடியவில்லை. ஆனால் அந்த அமைதியின் அபிஷேகம்தான் ராஜாக்களை அபிஷேகம் பண்ணுகிற, தேசங்களை கலங்க பண்ணுகிற சாமுவேலை உண்டாக்கி கொடுத்தது. நிறைய பேர் நினைப்பார்கள் ஆர்ப்பரிப்பின் அபிஷேகம் தான் பெரியது என்று. இல்லை, அமைதியின் அபிஷேகம் இருக்கிறதே, அது ஒரு அணுகுண்டை போல வெடிக்கும் வரைக்கும் அமைதியாக தான் இருக்கும். அது வெடித்த பிற்பாடாக அதனுடைய ரிசல்ட், ஃபீட்பேக் மிக பயங்கரமாக இருக்கும். சுற்றிலும் கர்த்தர் உங்களை நடக்க பண்ணும் பொழுது ஒரு பக்கம் அமைதி, இன்னொரு பக்கம் தேவனுடைய நடத்துதல். இப்படிதான் என்று தேவனங்களை அதை உங்களுக்கு உணர்த்தும் பொழுது நீங்கள் அதை செய்யுங்கள். எசேக்கியேல் தீர்க்கதரிசியை கர்த்தர் சுற்றிலும் நடக்க பண்ணினார். ஒரு பெரிய எழுப்புதலை கொண்டு வருகிறார். உலர்ந்து போன எலும்புகள் எல்லாம் காலூன்றி மகா பெரிய சேனையாக நிற்கும்படிக்கு தேவன் செய்தருளுகிறார். சரி, இந்த உலர்ந்த எலும்புகளை பார்த்து தீர்க்கதரிசிக்கு கர்த்தர் ஒரு காரியத்தை சொன்னார். அதை தான் நாம் வாசித்தோம். 4ஆம் வசனம் 5ஆம் வசனத்திலே
என்ன சொல்லப்பட்டது? உலர்ந்த எலும்புகளே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள் என்று. உலர்ந்த எலும்புகளை, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அடையாளமாக சொல்லப்பட்ட அந்த உலர்ந்த எலும்புகள், இஸ்ரவேல் ஜனங்களே, கர்த்தரை மறந்து போனவர்களே, வேதத்தை மறந்து போனவர்களே, பரிசுத்த குலைச்சலை உண்டாக்கி கொண்டவர்களே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள் என்று சொல்லுகிறார். இன்றைக்கு முதலாவதாக நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை கேட்க வேண்டும். நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டால்தான் நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை மற்றவர்கள் கேளுங்கள் என்று சொல்ல முடியும். நமக்கு தெரிந்தால்தானே நாம் மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க முடியும். நமக்கு ஒன்றுமே தெரியவில்லை என்றால் நாம் எப்படி முன்பாக வந்து நிற்க முடியும்? நிற்க முடியாது. முதலாவதாக நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை தியானியுங்கள். கர்த்தருடைய வார்த்தையை தேடி வாசியுங்கள். நீங்கள் அழகாக நடத்துனாங்கல்ல கேம், தேவனுடைய வார்த்தை, பைபிள் ரீடிங், அதுதான் மிக பிரதானம். முதல் ஆராதனையிலே சொன்னேன், சங்கீதம் 1:3, அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராது இருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். 4 ஆசீர்வாதங்கள் இருக்கிறது இந்த ஒரு வசனத்தில். முதல் ஆசீர்வாதம், அவன் நீர்க்கால்களுக்கு ஓரமாக இருப்பான். நீர்க்கால்களில் இருந்து வருகிற எல்லா ஜீவ தண்ணீரும் அவனிடத்தில் வந்து தங்கிவிடும். அவனிடத்திற்கு சீக்கிரமாக வந்து சேர்ந்துவிடும். 2வதாக, தன் காலத்தில் அவன் தப்பாமல் கனி கொடுப்பான். அந்தந்த காலத்தில் எந்தெந்த ஆசீர்வாதங்களை வெளிப்படுத்த வேண்டுமோ அந்தந்த காலத்தில் அந்தந்த ஆசீர்வாதங்கள் அவன் மூலமாக வெளிப்படும். 3வதாக, அவன் இலையுதிராது இருக்கிற மரத்தை போல இருப்பான். மற்ற மரங்கள் எல்லாம் இலை உதிர்ந்து போகலாம், மற்ற மரங்கள் பட்டு போகலாம், மற்ற இடங்களிலே பஞ்சம் உண்டாகலாம், மற்ற இடங்களிலே போராட்டம் காணப்படலாம், மற்ற இடங்களிலே எல்லாம் வெந்து போய் வெறுமை காணப்படலாம். ஆனால் இவனோ செழித்திருப்பான். 4வது ஆசீர்வாதம், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அவன் செய்கிற தொழில் வாய்க்கும், படிக்கிற படிப்பு வாய்க்கும், எல்லாவற்றிலும் ஜெயத்தை கட்டளையிடுவார். எப்பொழுது தெரியுமா? முந்தின வசனம், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து. இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். இப்ப 3வது வசனத்தின் முதல் வார்த்தை அவன். எவன்? வேதத்தில் பிரியமாய் இருக்கிறானே அவன், வேதத்தை தியானிக்கிறானே அவன். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருங்கள், கர்த்தருடைய வேதத்தை தியானியுங்கள், கர்த்தருடைய வேதத்தில் இருக்கிற வசனங்களை தேடி வாசித்து கேளுங்கள். ஆண்டவர் என்ன பேசுகிறார்? கேளுங்கள், வசனத்தை தியானியுங்கள். நிறைய அதிகாரத்தை படித்து குழம்பி போய் ஒன்றும் மைண்டில் இல்லாமல் அப்படி இருப்பதை காட்டிலோ, ஒரு சாப்டர் படிக்கிறீங்களா, உருப்படியாக படிங்க. அந்த ஒரு சாப்டரை தியானிங்க. தியானிச்சதில் கர்த்தர் என் கூட என்ன பேசினார் தெரிந்து கொள்ளுங்கள். அதன்படி என் வாழ்க்கையை நான் மாற்ற வேண்டுமா? நான் மாற்றிக்கொள்ளுகிறேன். இன்னைக்கு ஆண்டவர் என்னோடு கூட சங்கீதம் 1-2 பேசினாரா? முதலாம் சங்கீதத்தை நான் வாசித்தேனா? இந்த முதலாம் சங்கீதத்தில் கர்த்தர் என்னோடு கூட என்ன சொல்ல வருகிறார்? நான் 10 அதிகாரத்தை வாசித்து எல்லாம் குழம்பி போய் மைண்டில் ஒன்றும் இல்லாமல் போகிறதுக்கு பதிலாக ஒரு அதிகாரத்தை நான் வாசிக்கிறேன்னா அந்த ஒரு அதிகாரத்தில் கர்த்தர் என்னோடு பேசுகிறார். ஃபார் எக்ஸாம்பிள், இன்னைக்கு நான் சங்கீதம் 1 நான் வாசித்தேன்னா அந்த 1ஆம் சங்கீதத்தில் கர்த்தர் என்னோடு கூட என்ன பேசுகிறார்? வேதத்தை வாசி என்று சொல்லுகிறார். அதுதான் ஹைலைட் பாயிண்ட். அப்போ நான் வேதத்தை ஒழுங்காக வாசிக்கிறேனா? ஏன் என் வாழ்க்கையில் வேதத்தை ஒழுங்காக வாசிக்க முடியல? ஏன் பைபிள் ரீடிங்க்கு டைம் கொடுக்க முடியல? எங்கே இந்த பிரச்சனை வருது? அதை ரெக்டிஃபை பண்ணிவிட்டு இனி நான் ஒழுங்காக பைபிள் படிப்பேன் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராங் டெசிஷன் எடுத்து நாம் வேதத்தை வாசிக்க வேண்டும். அது என் கூட கர்த்தர் இன்னைக்கு பேசினார். நான் அதையே நான் தியானித்து கொண்டு இருக்கும் பொழுது அந்த நாளிலே எனக்கு ஆசீர்வாதம் துவங்குகிறது. கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். வார்த்தையை தேடி வாசியுங்கள், வார்த்தையை கேளுங்கள். வார்த்தை எங்கே இருக்கிறது அதற்கு முக்கியத்துவம் கொடுங்க. லூக்கா 5ஆம் அதிகாரம் 1-11 வசனங்கள் நல்ல சப்ஜெக்ட். இயேசு பேதுருவை சந்திக்கிறார். பேதுருனுடைய படகில ஏறி உட்கார்ந்து கொள்ளுகிறார். படகை சற்று கரையிலிருந்து தள்ளி நிறுத்தும்படி கேட்டுக்கொள்ளுகிறார். பிரசங்கம் பண்ணுகிறார். பிரசங்கம் பண்ணி முடித்த பிற்பாடாக ஆழத்துக்கு தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி வலைகளை போடுங்கள் என்று சொல்லுகிறார். பேதுரு சொல்லுகிறார், ஐயரே, ராம் முழுவதும் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படி நான் வலையை போடுகிறேன். நான் பிராக்டிக்கலாக பேசுகிறேன். யோசித்து பாருங்கள், பேதுரு
முழுவதும் அவர் கடலிலே இருந்து, படகிலே தன்னுடைய கூட்டாளிகளோடு கூட இருந்து வலையை எல்லா திசையிலும் வீசுகிறார். ஒன்றும் அகப்படவில்லை. முழுக்க தூக்கம் இல்லாமல், முழுக்க தவித்து கொண்டு, முழுக்க பிரயாசப்படுகிறார். மற்ற படகிலே போனவர்களுக்கு ஏதோ கொஞ்சம் கிடைத்தது, ஆனால் பேதுருவுக்கு ஒன்றும் கிடைக்கவில்லை. வெறுமை. முழுக்க தூக்கம் இல்லாமல், முழுக்க கண் விழித்து, முழுக்க பிரயாசப்பட்டு, பிசிக்கலா நிறைய ஸ்ட்ரெயின் எடுத்து காலையிலே கரைக்கு கொண்டு வந்து அந்த படகை நிறுத்திவிட்டு வீட்டுக்கு போயிருக்கலாம். ஆனால் வீட்டுக்கு போகவில்லை. அந்த படகை கரையிலே கட்டி அதை சேஃப்டி பண்ணிட்டு ஆண்டவர் அந்த படகில ஏறி உட்கார்ந்து கரையிலிருந்து சற்று தள்ளும்படிக்கு நிறுத்தும்படி கேட்டுக்கொண்டாரே, அதையும் செய்து தன்னுடைய கூட்டாளிகளிடத்துல சொல்லியிருக்கலாம், நான் வீட்டுக்கு போகிறேன், ரொம்ப டயர்டாக இருக்குது, நைட்டு ஃபுல்லாக நான் கண் முழிச்சிருந்தேன், ஃபிசிக்கலி ஐ எம் ஃபீலிங் ஸோ டயர்ட், நான் வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுக்கிறேன். அவர் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் படகை கொண்டு வந்து இங்கே நிறுத்திடு கூட்டாளிகளிடத்தில் சொல்லிவிட்டு போயிருக்கலாம். ஆனால் சொல்லவில்லை. நின்று வார்த்தையை கேட்டு கொண்டிருக்கிறார். முழுக்க தூங்காத ஒரு மனுஷன், பிரயாசப்பட்டு ஏமாற்றத்தோடு தோல்வியோடு கூட இருக்கிற ஒரு மனிதன், அவர் அந்த இடத்துல நின்று வார்த்தையை கேட்டாரே, அந்த வார்த்தையை கேட்டபடினால்தான் வார்த்தையின்படி முயற்சி செய்து மிகுந்த மீன்களை வலை கிளியத்தக்கதாக, படகு அமிழத்தக்கதாக பிடித்து கொண்டார். இந்த ஜெயம், வெற்றி எங்கு கிடைத்தது? வார்த்தையை கேட்டபடினாலே. கூட்டத்தோடு கூட்டமாக ஒரு மனிதனாய் பேதுரு நின்று கொண்டு வார்த்தையை கேட்கிறார். ஆகையினால் தான் சொல்கிறார், நீர் பிரசங்கித்தரே, அந்த வார்த்தையின்படி நான் வலையை போடுகிறேன். உங்களுடைய தோல்விகள் ஜெயமாய் மாற வேண்டுமா? உங்களுடைய குறைவுகள் நிறைவாக மாற வேண்டுமா? வார்த்தையின்படி முயற்சி செய்யுங்கள். வேத வசனத்தை முன்னிட்டு நீங்கள் பிரயாசப்படுங்கள். நம்முடைய அறிவு தோற்று போகும், ஞானம் தோற்று போகும், ஆனால் வார்த்தை உங்களை தோற்று போக செய்யாது. வார்த்தை உங்களை ஜெயம் எடுக்க செய்யும். உலர்ந்த எலும்புகளே, கர்த்தருடைய வார்த்தையை நான் பெற்றுக்கொண்டேன். பெற்றுக்கொண்ட வார்த்தையை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கேளுங்கள். இதை எசேக்கியேல் தீர்க்கதரிசிக்கு தேவன் கொடுத்த முதல் அனுபவம். வார்த்தையை பெற்றுக்கொள்ளுங்கள். வேதத்தை வாசிக்க 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 தான் வார்த்தையை பெற்றுக்கொள்ள முடியும். அதனாலே வேதத்தை அற்பமாய் எண்ணாமல், வேதத்தின் மகத்துவங்களை அந்நிய காரியமாய் எண்ணாமல், பைபிள் ரீடிங்க்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருங்க. இரண்டாவதாக எசேக்கியேல் தீர்க்கதரிசி கேளுங்கள் என்று சொல்லுகிறார். வார்த்தையை கேளுங்கள். நான் கற்றுக்கொண்டேன், எனக்கு தெரிந்து விட்டது. தேவன் என்னிடத்தில் ஒரு வார்த்தையை கொடுத்து விட்டார். கொடுத்த அந்த வார்த்தை எனக்குள்ளாக பற்றி எரிகிறது. நான் அதை மற்றவர்களுக்கு எப்படியாகிலும் சொல்லிவிட வேண்டும். அது உலர்ந்த எலும்புகளாய் இருந்தாலும் பரவாயில்லை, அந்த வார்த்தையை கேளுங்கள் என்று நான் சொல்ல வேண்டும். இது செகண்ட் ஸ்டெப்புக்கு ஆண்டவர் நம்மை கூட்டி கொண்டு போகிறார். பிளஸ் பண்றாரு, யூஸ் பண்றாரு. ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்டூடெண்ட்டை போல நீ கற்றுக்கொள் அப்படிங்கிறாரு. ரெண்டாவதா உன்னை ஒரு டீச்சரை மாற்றி நீ கற்றுக்கொடு என்று சொல்லுகிறார். நம்ம உட்கார்ந்து கேட்குறோம், நின்று மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். எசேக்கியேல் தீர்க்கதரிசிக்கு ஃபர்ஸ்ட் ஆண்டவர் சொல்லி கொடுத்தார். எனக்கு கற்பிக்கப்பட்டபடியே நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? நான் ஒருவரிடத்திலிருந்து கற்றுக்கொண்டேன். தேவன் எனக்கு கற்றுக் கொடுத்தார். நான் இதன்படி கற்பிக்கப்பட்டேன். எனக்கு அவர் போதித்தார். நான் ஒரு ஸ்டூடெண்ட் போல இருந்து நான் கேட்டேன். மரியாளை போல அவருடைய பாதத்தில் அமர்ந்து நல்ல பங்கை விட்டுவிடக் கூடாது என்பதற்காக வசனத்தை நான் கேட்டுக்கொண்டிருந்தேன். ஒரு ஸ்டூடெண்ட் போல இருந்து வேத வசனத்தை நான் தியானிச்சேன், கேட்டேன். அவர் எனக்கு கற்றுக் கொடுத்தார், வசனங்களை கற்றுக் கொடுத்தார். நான் படிக்க 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 வேதத்தின் ஆழங்களை எனக்கு கற்றுக் கொடுத்தார். இப்போ நான் டீச் பண்ற அளவுக்கு கர்த்தர் என்னை அபிஷேகத்தில் உயர்த்துகிறார். உலர்ந்த எலும்புகளின் நடுவிலே கொண்டு போய் நிறுத்தி நான் கற்றுக்கொண்ட வார்த்தைகளை கேளுங்கள் என்று சொல்லும்படிக்கு கர்த்தர் கொண்டு போய் நிறுத்துகிறார். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நான் ஸ்டூடெண்ட், செகண்ட் ஸ்டெப் டீச்சர். ஆண்டவர் உங்களை உயர்த்துகிறார். ஒரே ஸ்டெப்பில் நிற்கணும் அப்படிங்கிறது ஆண்டவருடைய திட்டம் கிடையாது. ஆண்டவர் உங்களை நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு, நெக்ஸ்ட் லெவலுக்கு ஆண்டவர் கொண்டு போகிறார். உலர்ந்த எலும்புகளே, நான் கற்றுக்கொண்டேன். எனக்கு ஒருவர் கற்பித்திருக்கிறார், சொல்லி கொடுத்திருக்கிறார். அந்த வார்த்தையை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கேளுங்கள் என்று. உலர்ந்த எலும்புகளாக இருந்தாலும் பரவாயில்ல. இஸ்ரவேல் ஜனங்களுடைய நம்பிக்கையற்ற சூழ்நிலையை குறிக்கிறது. அது உலர்ந்த எலும்புகள். ஒன்று இஸ்ரவேல் ஜனங்கள், இரண்டாவதாக இஸ்ரவேல் ஜனங்களுடைய நம்பிக்கையற்ற சூழ்நிலை. அவர்களுடைய எல்லா நம்பிக்கையும் முடிந்து போயிற்று. உங்களை சுற்றிலும் நம்பிக்கையற்றவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள்.
இனி அவ்வளோதான் பிரதர், ஒன்றும் நடக்காது, முடிஞ்சு போச்சு நினைக்கிறேன். இனி அவ்வளோதான் சிஸ்டர், இது கிடைக்காது, டோர் க்ளோஸ்ட், இனி அவ்வளோதான், எல்லாம் முடிஞ்சு போச்சு. நம்பிக்கையற்ற நிலைமையிலே உலர்ந்த எலும்புகளைப் போல இருக்கிறவர்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள், இல்லை இல்லை, கர்த்தர் இதை காலூன்றி நிற்க செய்வார். நீங்கள் அவர்களுடைய விசுவாசத்தை தூண்டி விடும்படிக்கு, தட்டி எழுப்பும்படிக்கு நீங்கள் பேசுங்கள். இப்பொழுது இது உலர்ந்த எலும்புகள் தான், ஆனால் நீங்கள் கர்த்தருடைய வார்த்தை அவர்களுக்குள்ளாக விதைக்க 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 அவர்களுடைய செவியில விசுவாச வார்த்தைகளை நீங்கள் சொல்ல, அவைகள் அவர்களுடைய இருதயத்தில் விழுந்து அது 30, 60, 100 பலன் கொடுத்து அவர்களுடைய சூழ்நிலை உலர்ந்த எலும்புகளாக இருந்து காலூன்றி மகா பெரிய சேனையாக நிற்கிறதை காணும்படிக்கு தேவன் அனுகிரகம் செய்தருளுவார். நம்மை சுற்றிலும் நிறைய உலர்ந்த எலும்புகள் இருக்கிறது. நீங்கள் வேலை பார்க்கிற ஸ்தலத்தில், நீங்கள் படிக்கிற இடத்தில், உங்களுடைய உறவுகளுக்குள்ளாக, உங்கள் நட்பு வட்டாரத்துக்குள்ளாக எவ்வளவோ உலர்ந்து போன எலும்புகள், நம்பிக்கை இல்லாத நிலைமையில எத்தனையோ பேர் இந்த பூமியில இருக்கிறார்கள். டாக்டர்ஸ் கைவிட்டுட்டாங்க, மெடிக்கல் ரிப்போர்ட் இப்படி சொல்லுது, இனி லைஃப் லாங் மெடிசன்ஸ் எடுத்துக்கணும், அவ்வளோதான், எல்லா அட்மிஷன்ஸும் முடிஞ்சிடுச்சு. இந்த காலேஜில் அட்மிஷன் கிடைக்கும் நினச்சோம், இல்லை முடிஞ்சிடுச்சு. இந்த வேலை கிடைக்கும் நினச்சேன், கையை விட்டு போயிடுச்சு. நம்பிக்கையற்ற நிலைமையில் இருக்கிற உலர்ந்த எலும்புகளே, கர்த்தருடைய வார்த்தையை கேள். உனக்கு கர்த்தர் ஒரு வார்த்தையை வைத்திருக்கிறார், அதை நீங்க தான் டீச் பண்ணணும், நீங்க தான் அவர்களுக்கு சொல்ல வேண்டும். எப்பொழுது? பெற்றுக்கொண்டால் மாத்திரம்தான், நான் கற்றுக்கொண்டால் மாத்திரம்தான் நான் போதிக்க முடியும், நான் தெரிந்து கொண்டால் மாத்திரம்தான் மற்றவர்களுக்கு சொல்ல முடியும். எடுத்தவுடனே ஆண்டவர் நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்துக்கோ, எடுத்தவுடனே கர்த்தர் உயர்ந்த கண்மலையின் மேலேயோ, எடுத்தவுடனே ஆண்டவர் நீரூற்றான இடத்திலோ, எடுத்தவுடனே ஆண்டவர் பூமியின் உயர்ந்த இடங்களிலோ கொண்டு போய் நிறுத்தவில்லை. நமக்கு இன்னும் கற்றுக் கொடுப்பதற்காக உலர்ந்த எலும்புகளின் நடுவிலே கொண்டு போய் நிறுத்துகிறார். ஏன்? அந்த உலர்ந்த எலும்புகளுக்கு நீதான் கர்த்தருடைய வார்த்தையை சொல்ல வேண்டும். அந்த உலர்ந்து போன எலும்புகளுக்கு நீதான் நம்பிக்கையூட்டும் வார்த்தைகளை சொல்ல வேண்டும். அந்த உலர்ந்து போன எலும்புகளுக்கு உன் வாயிலிருந்து புறப்படுகிற கர்த்தருடைய வார்த்தைகள் தான் அவைகளை உற்சாகப்படுத்துகிறதாக காணப்படுகிறது. நீதான் அவர்களுக்கு சொல்ல வேண்டும். நீ சொல்லாவிட்டால் யார் சொல்ல போகிறார்கள்? நீங்கள் பேசாவிட்டால் யார் பேச போகிறார்கள்? கர்த்தர் உங்களை கொண்டுதான் அவர்களுக்கு ஒரு நல்வார்த்தையை வைத்திருக்கிறார். அது வெறும் உலர்ந்த எலும்பு தான், ஆனால் முடிவை பார்க்கும் பொழுது மகா பெரிய சேனை. அது வெறுமையான படகு தான், ஆனால் முடிவை பார்க்கும் பொழுது அமிலத்தக்கதாக மீன்களை நிரப்பினார்கள். அது வெறுமையான வலைதான், ஆனால் முடிவை பார்க்கும் பொழுது கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். உம்முடைய ஆரம்பம் அற்பமாய் இருக்கலாம், சோர்ந்து போகாதே, முடிவு சம்பூரணம். ஆரம்பம் உலர்ந்த எலும்புகளாய் இருக்கலாம், ஆனால் முடிவோ மகா பெரிய சேனை. ஆரம்பம் வெறுமையாக காணப்படலாம், ஆனால் முடிவோ மிகுதியான மீன்கள். ஆரம்பம் ஒன்றுமில்லாமல் காணப்படலாம், ஆனால் முடிவோ மிக திரளான ஆசீர்வாதங்கள். தேவனுடைய வார்த்தை தான் எல்லாவற்றிற்கும் அடிப்படை. கர்த்தருடைய வார்த்தை அந்த ஒரு பேஸ் இல்லை அப்படின்னா லைஃப்பில் ஷைன் பண்ணவே முடியாது. அந்த பேஸை விட்டுட்டோம் அப்படின்னா என்னதான் முட்டி மோதி பிரகாசிக்கணும் அப்படின்னு நினச்சாலும் நடக்கவே நடக்காது. ஷைன் பண்ணுற மாதிரி தெரியும், ஆனால் தட்ஸ் நாட் அ ரியல் ஷைனிங். பிரகாசிக்கிற மாதிரி தான் இருக்கும், ஆனால் அது என்றென்றைக்கும் நிலைத்து நிற்காது, போயிடும். ஆனால் அந்த வேர்டை பேஸாக வச்சிங்க அப்படின்னா வார்த்தையை பெற்றுக்கொள்ள வேண்டும், வார்த்தையை சொல்ல வேண்டும். நான் பெற்றுக்கொண்டேன், நான் பெற்றுக்கொண்டதை நான் சொல்லுகிறேன். இன்னும் ஒரு சம்பவம், யோவான் 1 44 முதல் 51 நல்ல சப்ஜெக்ட். பிலிப்பு நாத்தான்வேல். பிலிப்புவை இயேசு கூப்பிடுகிறார், நீ எனக்கு பின் சென்று வா. பிலிப்பு உடனே கீழ்ப்படிந்த இயேசுவுக்கு பின் சென்று இவர்தான் மெய்யான இரட்சகர், மேசியா என்பதை தெரிந்து கொண்டு நாத்தான்வேலின் இடத்துல வந்து சொல்லுகிறார், நியாயப்பிரமாணத்தில் மோசையும் தீர்க்கதரிசிகளும் எழுதியிருக்கிறவரை கண்டோ, அவர் யோசேப்பின் குமாரன் நசரேத்தூரனாகிய இயேசு என்று அறிமுகப்படுத்துகிறார். பிலிப்பு முதலாவதாக கேட்டார். இயேசு தன்னிடத்தில் பேசினதை எல்லா வார்த்தைகளையும் கேட்டார். கேட்டதை அப்படியே மனதிலே மறைத்து வைத்துக் கொள்ளவில்லை, தனக்குள்ளாக அப்படியே புதைத்து விடவில்லை. கேட்டதை அப்படியே கொண்டு போய் நாத்தான்வேலின் இடத்துல அந்த வார்த்தையை சொல்லுகிறார். நாத்தான்வேலே கேள், அத்திமரத்தின் கீழேயே எவ்வளோ காலம் உட்கார்ந்து கொண்டிருப்பாய்? நாத்தான்வேல் கேட்கிறார், நாசரேத்தூரிலிருந்து யாதொரு நன்மை உண்டாக கூடுமா?
எப்பொழுது விடுவு காலம் வரும், எப்பொழுது நம்பிக்கை பிறக்கும், எப்பொழுது வெளிச்சம் வரும், எப்பொழுது ஆசீர்வாதம் வரும். நத்தி மரத்தின் கீழேயே உட்கார்ந்திருந்த காலம் போதும். ஒருவரை நான் பார்த்து விட்டேன், அவர் எனக்கு வார்த்தையை கொடுத்திருக்கிறார். அந்த வார்த்தையை நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ வா, வந்து அவரை பார். பிலிப்பு முதலாவதாக கற்றுக்கொண்டான், போதித்தான். இரண்டாவதாக ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருந்து அவருக்கு பின்பாக போனான். அன்றைக்கு இரவு அவரோடு கூட தங்கி கற்றுக்கொண்டான். அடுத்த நாட்களிலே அவன் தன்னுடைய சிநேகிதனாக நாத்தான்வேலை தேடி போய் டீச் பண்ணுற லெவலுக்கு அவன் வந்துட்டான். கூட்டி கொண்டு வந்தான். ஒரு ஆத்மாவை சம்பாதித்தான். நீங்கள் ஆத்மாக்களை சம்பாதிக்க வேண்டும். யாரை ஞானவான் என்று வேதம் சொல்லுகிறது தெரியுமா? ஆத்மாக்களை ஆதாயப்படுத்துகிறவன் ஞானவான். உலகம் ஒரு டிகிரி முடித்தா, இல்லை யூஜி, பிஜி, மாஸ்டர்ஸ், இன்னும் எம்ஃபில், பிஹெச்டி அப்படி முடிச்சுட்டு போனால் ஞானவான் என்று சொல்லும். ஆனால் அக்கார்டிங் டு பைபிள் யார் ஞானவான்? தேவனுடைய பார்வையில் ஆத்மாக்களை ஆதாயம் பண்ணுகிறவன். இந்த பிலிப்பு ஆத்மாவை ஆதாயம் பண்ணினான். சரியான வயதில் தான் நீங்கள் இருக்கிறீர்கள். உங்களை சுற்றிலும் இருக்கிற உலர்ந்த எலும்புகளை நீங்கள் ஆதாயப்படுத்துங்கள். அந்த ஆத்மாக்களை சம்பாதியுங்கள். ஞானவான்களாய் கர்த்தர் உங்களை நிலைநிறுத்துவார். பிலிப்பு கற்றுக்கொண்டான், போதித்தார். எசேக்கியேல் கற்றுக்கொண்டார், போதித்தார். யோசுவா கற்றுக்கொண்டார், மோசையின் கீழாக இருந்து அடங்கி கற்றுக்கொண்டார். அதற்கடுத்ததாக தேவன் அவரை போதிக்கிறவராக, ஒரு லீடராக, ஜனங்களை வழிநடத்துகிறவராக கர்த்தர் கொண்டு வந்து நிறுத்திவிட்டார். பேஸ் என்ன? ஒன்னே ஒன்று தான். உங்களுடைய கையிலும் என்னுடைய கையிலும் இருக்கக்கூடிய கர்த்தருடைய வார்த்தை. அந்த வார்த்தை தான் பேஸ். அதை பிடித்து கொள்ளுங்கள். உலர்ந்த எலும்புகளே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். இந்த வார்த்தையை நீ கேட்டால்தான் நரம்புகளின் ஆசீர்வாதங்கள், எலும்பு மாம்சத்தின் ஆசீர்வாதங்கள், தோளினால் மூடப்படுகிற ஆசீர்வாதங்கள், ஆவியை உங்களுக்குள்ளாக பிரவேசிக்க வைக்கிற ஆசீர்வாதங்கள், இதெல்லாம் எப்போ நடக்கும்? அப்படின்னா வார்த்தையை கேட்கும் பொழுதுதான், சொல்லும் பொழுதுதான். இதெல்லாம் இல்லாமல் எனக்கு நரம்புகளுக்கு சம்பந்தப்பட்ட பலன் வேண்டும், எலும்பும் மாம்சத்திற்கும் தொடர்பு உடைய தேவனுடைய ஐக்கியம் எனக்கு வேண்டும், தோளினால் மூடப்படுகிற அந்த ஒரு பலியின் தியாகத்தின் ஆசீர்வாதங்கள் வேண்டும் என்று கேட்டால் கிடைக்காது. ஏன்? நீ பேஸே விட்டுட்ட. அஸ்திபாரமே சரியில்லை. இந்த அஸ்திபாரமே சரியில்லாமல் நீ மேலே இருக்கிறத நான் பிடிக்கணும் அப்படின்னு நினச்ச அப்படின்னா நடக்கவே நடக்காது. ஃபஸ்ட் ஆராதனையில் பிளெஸ்ஸிங், இந்த செகண்ட் ஆராதனையில் கண்டிஷன், வார்த்தை. அந்த பேஸு சரியாக இருக்கட்டும். அப்பொழுது உனக்கு நரம்புகளுக்கு அடையாளமான பலனை, ஆசீர்வாதத்தை கர்த்தர் தருவார். எலும்புகள் மாம்சத்திற்கு தொடர்புடைய தேவனுடைய ஐக்கியம் என்கிற ஆசீர்வாதத்தில் கர்த்தர் உன்னை கொண்டு வந்து நிறுத்துவார். தோளினால் மூடப்படுகிற அந்த ஒரு தியாகத்தின் ஆசீர்வாதங்களுக்குள்ளாக கர்த்தர் உங்களை நடத்துவார். ஆவியை உங்களுக்குள்ளாக பிரவேசிக்க பண்ணி காலூன்றி நிற்க செய்வார். எல்லாவற்றிற்கும் காரணம், அடிப்படை, அஸ்திபாரம் அவருடைய வார்த்தை. ஒன்று, நான் அதை கேட்க வேண்டும். இரண்டாவதாக நான் அதை சொல்ல வேண்டும். நான் கேட்டு அதை சொல்லி, அப்பொழுதுதான் இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் கர்த்தர் நமக்கு தருவார். ரொம்ப சிம்பிள். கேளுங்கள், சொல்லுங்கள். வார்த்தையை கேளுங்கள், வார்த்தையை சொல்லுங்கள். ஜெபிக்கலாமா? இருந்த இடத்துல நாம் எழுந்து நிற்க போகிறோம். அர்ப்பணிப்போடு கூட ஆண்டவரை நோக்கி நாம் பார்க்க போகிறோம். ஒரு அர்ப்பணிப்போடு கூட இந்த ஆராதனையை நிறைவு செய்ய போகிறோம். கர்த்தருடைய வார்த்தையை மறந்து போகாதே. வேத தியானிக்கும் நேரத்தை விட்டு விடாதே. வேதத்தை தியானி. வசனத்தின் மேல் ஒரு வாஞ்சை இருக்கட்டும். வேதத்தின் மேல் ஒரு வாஞ்சை காணப்படட்டும். வார்த்தையின் மேல் ஒரு வாஞ்சை இருக்கட்டும். மொபைல் ஃபோனில் இருக்கக்கூடிய பைபிள் ஆப் செகண்டரி தான். பட் பிரைமரி, பிரதானம், முக்கியம் இந்த புஸ்தகம். நம்முடைய கைகளில் இருக்கக்கூடிய இந்த புஸ்தகம் தான் மிகவும் முக்கியம், அவசியம், பிரதானம். திஸ் இஸ் பிரைமரி. மொபைல் ஃபோனில் இருக்கக்கூடிய பைபிள் ஆப் செகண்டரி. அதை எல்லா இடத்துக்கும் நம்ம, that is not the right thing. சபைக்கு வரும் பொழுது வேத புஸ்தகத்தோடு வா. கூட்டங்களுக்கு வரும் பொழுது வேத புஸ்தகத்தோடு நீ வா. வார்த்தைகளை தியானியுங்கள். ஒரு தீர்மானம் எடுங்க, ஆண்டவரே நான் ஒழுங்காக பைபிள் படிப்பேன்,
நான் ஒழுங்காக வேதத்தை நான் வாசிப்பேன். சோஷியல் மீடியாவில் என் டைமை வேஸ்ட் பண்ணதெல்லாம் போதும் ஆண்டவர், என்னை மன்னியும். நான் வேதத்தை ஒழுங்காக நான் வாசித்து கற்றுக்கொள்வேன். நான் கற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு ஸ்டூடெண்ட்டாக நான் வரேன் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரே, ஒரு ஸ்டூடெண்ட்டாக நான் வரேன். எனக்கு உம்முடைய வேதத்தின் வெளிச்சத்தை, மறைப்பொருள்களை, ஆழங்களை, வசனங்களை எனக்கு கற்றுக் கொடுப்பீராக. நீ ஸ்டூடெண்ட்டாக வா, கற்றுக்கொள். ஆண்டவர் உன்னை உருவாக்கி நீ மற்றவர்களுக்கு டீச் பண்ணுற அளவுக்கு கர்த்தர் உன்னை உருவாக்கி பயன்படுத்துவார். உன்னை உலர்ந்த எலும்புகளின் நடுவே கொண்டு போனாலும் சரி, நீ வார்த்தையை சொல்லு. நீ வார்த்தையை சொல்லும் பொழுது அது காலூன்றி மகா பெரிய சேனையாக மாறும். எந்த மனுஷனாலும் உலர்ந்த எலும்புகளை காலூன்றி மகா பெரிய சேனையாக மாற்ற முடியாது. உன்னால் முடியும். கர்த்தர் உன்னை பயன்படுத்த முடியும். உன்னை ஆண்டவர் முன்குறித்திருக்கிறார், தீர்மானித்திருக்கிறார். எனக்கு உயர்ந்த கன்மலை, பூமியின் உயர்ந்த இடங்கள், நீர்ப்பாய்ச்சலான தோட்டம், வற்றாத நீரூற்று, இவைகளையே எண்ணி கொண்டு ஓடிக்கொண்டிருக்காதே. உலர்ந்த எலும்புகளையும் மனதிலே கொண்டு வா. உலர்ந்த எலும்புகளின் நடுவிலும் கர்த்தர் உன்னை கொண்டு போய் நிறுத்தி உன்னை பயன்படுத்த முடியும். உலர்ந்த எலும்புகளின் நடுவிலும் உன்னை சுற்றிலும் கர்த்தர் நடக்க பண்ணி உன் மூலமாக அவர்களுக்கு சொல்ல வேண்டிய வார்த்தைகளை சொல்ல முடியும். ஜெபிக்கலாமா? கண்கள் மூடப்படுவதாக, இருதயம் திறக்கப்படட்டும். ஒரு அர்ப்பணிப்போடு கூட புறப்பட்டு போ சகோதரனே, சகோதரியே, வாலிப தம்பி, தங்கச்சி, ஒரு அர்ப்பணிப்போடு கூட போ. நான் வேதத்தை தியானிப்பேன். வசனங்களை நான் கேட்கிறேன். சத்தியத்தை கேளுங்கள். நல்ல குவாலிட்டி மெசேஜஸை கேளுங்க. டைமை வேஸ்ட் பண்ணாத. வார்த்தையை கேட்க கேட்க நீ வார்த்தையை பேச ஆரம்பித்து விடுவாய். கேட்பது ஒரு காலமாய் இருக்கும், பேசுவது ஒரு காலமாய் இருக்கும். நீ கேட்டால் தான் பேச முடியும். இன்புட் இல்லைன்னா அவுட்புட் வராது. நீ கேள், கர்த்தர் உன்னை பேச செய்வார். மற்றவர்கள் கேட்கும்படிக்கு செய்தருள்வார். அர்ப்பணித்தவர்கள் கரங்களை உயர்த்துகிறீர்களா? ஆண்டவரே, என்னை அர்ப்பணிக்கிறேன். நான் ஒழுங்காக ஒரு டைமை ஃபிக்ஸ் பண்ணி நான் பைபிள் ரீட் பண்ணுவேன். ஒழுங்காக நான் டைமை ஃபிக்ஸ் பண்ணி நான் பைபிள் ரீட் பண்ணுறேன். எல்லாத்துக்கும் நான் டைமை ஃபிக்ஸ் பண்ணுறேன். பைபிள் ரீடிங்க்கு ஒரு டைமை ஃபிக்ஸ் பண்ணுறேன். இந்த நேரத்தில் நான் வேதத்தை வாசிப்பேன். எனக்கு பக்கத்தில் இருந்து நீங்கள் எனக்கு சொல்லிக் கொடுங்க. லார்ட் டீச்சர்ஸ், சொல்லிக் கொடுப்பீராக, கற்றுக் கொடுப்பீராக, கற்றுக் கொடுப்பீராக. உம்மை நோக்கி என் கைகளை உயர்த்தி உயர்த்தி மகிழ்கின்றேன் ஐயா. உம்மை நோக்கி என் கைகளை உயர்த்தி உயர்த்தி மகிழ்கின்றேன் ஐயா. வறண்ட நிலம் தவிப்பது போல் என் ஆன்மா உமக்காக ஒவ்வொரு நாளும் ஏங்கி ஏங்கி தவிக்கின்றதையா. சொல்லுவமா? ஏங்கி ஏங்கி தவிக்கின்றதையா. எனது ஏக்கமே, எனது பிரியமே, எனது பாசமே, எனது ஆசையே. ஆமென். எனது ஏக்கமே, எனது பிரியமே, எனது பாசமே, எனது ஆசையே. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்று தாரும் தெய்வமே. நீரே என் தேவன், உம் நல்ல பரிசுத்த ஆவியானவர் செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே. செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே. மேக ஸ்தம்பமே, அக்னி ஸ்தம்பமே, தேற்றும் தெய்வமே, துணையாளரே.
மேக ஸ்தம்பமே, அக்கினி ஸ்தம்பமே, ஏற்றும் தெய்வமே, துணையாளரே. அப்பா, உமக்கு பிரியமானதை செய்ய, உமக்கு பிரியமானபடி இந்த பூமியிலே நாங்கள் வாழ, ஆண்டவரே, வேதத்தை நேசிக்கிறவர்களை ஆண்டவரே நீர் நேசிக்கிறவராக இருக்கிறீர்கள். ஆண்டவரே, வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு என்று வேதத்தில் எழுதப்பட்டு இருக்கிறது. இன்றைக்கு தேவ பிள்ளைகளே, நீ வேத வார்த்தையை முதலாவது கற்றுக்கொள்ளணும். வேத வசனத்தை முதலாவது கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்து கற்றுக்கொள்ளணும், பெற்றுக்கொள்ளணும். அதற்கு பிற்பாடு மற்றவர்களுக்கு நீ சொல்லிக் கொடுக்கணும், பகிர்ந்து கொள்ளணும். ரெண்டு காரியங்களையும் தெய்வ பிள்ளைகளாகிய நீங்கள் இன்றைக்கு நீங்கள் அதை கடைபிடிக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் பேசினார். கர்த்தருடைய வார்த்தை ஆவியாய் இருக்கிறது, கர்த்தருடைய வார்த்தை ஜீவனாய் இருக்கிறது, கர்த்தருடைய வார்த்தை வசனம் தெய்வ பிள்ளைகளை உங்களை உயிர்ப்பிக்கிறதா இருக்கிறது. அந்த கர்த்தருடைய வார்த்தை இருபுறமும் தீட்டப்பட்ட எந்த பட்டயத்திலும் கருக்கான பட்டயமாக இருக்கிறது. அந்த வேத வசனம் ஹல்லேலூயா, அது மாத்திரமல்ல, அது ஹல்லேலூயா உன்னுடைய வாழ்க்கைக்கு அஸ்திபாரமானது. நான் சொல்லுகிற இந்த வார்த்தைகளை கேட்டு அதன்படி நடக்கிறவன் எவனோ அவன் இந்த கண்மலையின் மேல் கட்டப்பட்ட வீட்டை போல் அவன் இருப்பான் என்று சொல்லி எழுதப்பட்டு இருக்கிற வாக்கின்படி கர்த்தருடைய வார்த்தை தான் நம்ம உங்களுக்கு அஸ்திபாரம். கர்த்தருடைய வார்த்தை தான் உங்களுடைய ஆசீர்வாதம். கர்த்தருடைய வார்த்தை வசனம்தான் உங்களுடைய வாழ்க்கைக்கு எல்லாம். எனவே ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டு அந்த கர்த்தருடைய வார்த்தையை மற்றவர்களோடு கூட பகிர்ந்து கொண்டு ஹல்லேலூயா, நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு இலைகள் என்று முதிர்க்காமல் தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போல் அவன் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்ற வாக்கின்படியே கர்த்தர் இந்த நாளிலும் உங்களை அப்படியாய் கர்த்தர் எல்லா காரியங்களையும் வாய்க்க பண்ணுவாராக. அதற்கு கர்த்தருடைய வசனத்தை வார்த்தையை கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்து பெற்றுக்கொள்ளணும், கற்றுக்கொள்ளணும். பெற்றுக்கொண்ட வார்த்தைகளை மற்றவர்களோடு கூட பகிர்ந்து கொள்ளணும். இந்த கிருபையை கர்த்தாவே உடைய பிள்ளைகளுக்கு இன்றைக்கு கர்த்தர் தந்து தொடர்ந்து உடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதித்து வழி நடத்தி அருள வேண்டும் என்று சொல்லி உடைய திருக்கரத்தில் ஒப்புக் கொடுத்து அர்ப்பணித்து ஜெபிக்கிறேன். உடைய கரம் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கட்டும். இயேசு இரட்சகருடைய நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.